ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சம்மர் ரெசிபீஸில் வெங்காயம் வடகம் எப்படி போடலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். வடகத்தை நீங்கள் வந்து தாளிக்கிறப்போ ரொம்ப ஒரு சூப்பரான வாசனை வரும். அதெல்லாம் யாருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லாஸ்ட் வீடியோ, அதாவது வத்தல் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வடகம் இல்லை வத்தல் மோர் மிளகாலாம் வந்து போடுறீங்கன்னா அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே வந்து போட்டுருங்க. இல்லைனா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து போடுங்க. ஏன்னா உங்களோட வடகம் கலர் வந்து ரொம்ப டார்க் பிளாக்காக வந்து மாறிடும். அதோடைய டேஸ்ட்டுமே வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க. இப்போ சின்ன வெங்காயம் சீசன்றதுனால நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் நிறைய வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தோல் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து உரித்து ஒரு 2-3 தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகட்டும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குன்றதுனால நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். சளி பிடிக்கிற பிரச்சனை கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இடிக்கல் இருந்தால் அதில் வந்து நீங்கள் வந்து இடிச்சிக்கலாம். இல்லைனா அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் கூட நீங்கள் வந்து நசுக்கிக்கலாம். கிரைண்டர் மிக்ஸி யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த மாதிரி இடிக்கல்லோ இல்லை வந்து அம்மி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மிக்ஸி வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில் பல்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பல்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் கிரைண்டரில் போட்டிங்கன்னா நல்லா மாவு மாதிரி வந்து ஆகிடும். உங்களுக்கு வந்து அது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த மாதிரி இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 5 கிலோ சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். 5 கிலோ சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி வந்து நம்ம நசுக்கி வந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே வந்து விட்டுற போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நசுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நசுக்கின சின்ன வெங்காயத்தை ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா வந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா மறுநாள் தான் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் இருக்க தண்ணி எல்லாமே இறங்கிட்டு ஓரளவுக்கு நம்மளோட சின்ன வெங்காயம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது நைட்டு வந்து இதை செஞ்சு வைக்கிறீங்கன்னா மறுநாள் மார்னிங் இதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 5 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நான் சொல்கிற ரேஷியோவில் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ வந்து சின்னதாக இருக்கும் இல்லைங்களா கடுகு, பெரிய கடுகு இல்லை, நான் சொல்கிறது சின்ன கடுகு. 1/4 கிலோ கடுகு வந்து எடுத்துக்கோங்க. மீதி எல்லா பொருட்களும், வெந்தயத்தை தவிர மீதி எல்லா பொருட்களும் 100 கிராம். என்னென்ன பொருட்கள் அப்படின்றத சொல்கிறேன். 100 கிராம் வந்து துவரம்பருப்பு, 100 கிராம் வந்து கடலைப்பருப்பு, 100 கிராம் வந்து சீரகம், 100 கிராம் வந்து சோம்பு வந்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து உப்பு, அதுவுமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து வெந்தயம் மட்டும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய வந்து சேர்த்துக்காதீங்க. வெந்தயம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றப்ப கடிப்பட்டுச்சுன்னா கசக்கிற டேஸ்ட் வந்து கிடைக்குன்றதுனால வெந்தயம் மட்டும் கம்மியாக வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 2 கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 100 கிராம் வந்து முழு உளுந்து வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட உடச்ச உளுந்து தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக செய்கிறோன்றதுனால தாராளமாக நீங்கள் வந்து கையால் வந்து பிசைஞ்சு விடலாம். கரண்டி வச்சு தான் கிளறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட நீங்கள் இதை வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து 200 கிராம் வந்து பூண்டு, அதாவது நசுக்கி நான் வந்து இப்போ வந்து பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட வந்து உரிச்ச பூண்டு தான் இருக்குன்னா அதை கூட நீங்கள் நசுக்கி இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தோலோடு இருக்க பூண்டை தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். பூண்டையுமே சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த கலர் சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இதையுமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நல்ல பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி அகலமான பிளேட் இல்லைன்னா நம்ம சாக்கு பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பை வந்து நல்லா பரப்பி காய வைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய சாக்கு பையாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த கலந்து வச்சுருக்கிறத ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல வெயிலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா மறுநாள் தான் நம்ம இதை வந்து உருண்டைகளாக வந்து பிடிக்க போகிறோம். இப்போ இதில் ஓரளவுக்கு நம்ம கலந்துருக்க எல்லாத்தோடைய ஈரப்பதமும் வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதிலே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும். ரொம்பவே வந்து காஞ்சிருக்காது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஈரப்பதம் வந்து இருக்குது. ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரை ஆகலை. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை திரும்ப நம்ம அந்த அகலமான பாத்திரத்தில் அந்த ஈர தண்ணி, அதாவது அந்த நம்மளுடைய வெங்காய தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து உருண்டைகள் வந்து பிடிக்க போகிறோம். நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப அது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உடம்புக்குமே வந்து ரொம்பவே குளிர்ச்சி. உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து இதில் விட்டுட்டு நல்லா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கிறப்ப நல்லா பிடிக்கிற பதம் வந்துருச்சுன்னா நல்லெண்ணெய் 100 கிராமுக்கு கம்மியாகவே வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக பிடிக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து விளக்கெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஒத்துக்காதுன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது.
இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயை வந்து ஊற்றிட்டு ஒரு தடவை வந்து கை வச்சு வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி உருண்டைகளாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து பிடிச்சி வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிக்கிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது காயறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா காயறதுக்கு ஒரு 4-5 நாள் வந்து எடுத்துக்கும். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வந்து அதாவது இந்த மீடியம் சைஸில் வந்து நீங்கள் வந்து உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள்லேயே வந்து காஞ்சிடும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய உருண்டைகள் எல்லாமே வந்து பிடிச்சி வச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் வந்து காய வைங்க. அந்த தண்ணியிலே நம்ம இதை வந்து கலந்துருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இதில் இருக்கும். அதனால் 2 நாளைக்கு நல்லா வந்து காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வடகம் வந்து ரெடி ஆகிடும். இந்த வடகத்தை நீங்கள் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணலான்னா காஞ்ச மிளகா 2 வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களோட வடகம் வந்து கெட்டு போகவே போகாது. 1 வருஷத்துக்கு மேலே இந்த வடகம் வந்து வரும். நீங்கள் காரக்குழம்பு, கீரை, துவையல் இதெல்லாம் செய்கிறப்ப இந்த வடகம் போட்டு வந்து தாளிச்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். சத்துமே கூட. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம வந்து பழைய சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சாப்பிட்றதே வந்து நம்மளுடைய வயிறு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த மாதிரி சீசன் டைமில் வடகம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 நாள் கழிச்சு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி லைட் கலராக இருக்கிறது ஓரளவுக்கு வந்து டார்க் கலராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஏதாவது ஒரே ஒரு உருண்டையை வந்து உடச்சி பாருங்கள். நல்லா வந்து காஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட வடகம் நல்லா வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தொடுறப்பயே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஈரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வடகத்தை நான் சொன்ன மாதிரி காஞ்ச மிளகா வந்து போட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வடகம் 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.